நோக்கம் என்னன்னா, கிராமத்துல என்ன செய்யணும்? அதாவது அ வாகனங்கள்ல முதல்ல முன்பதிவு செய்யணும். அ இதுல என்னன்னா, இப்போ தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டத்துல இருந்து எல்லாமே வரணும். இது வந்து வன்னியர் பெருவிழா. மத்த சமூகங்கள்ல கூட வரலாம் அதுல. ஏன்னா நேத்து ஐயா பேசுறப்போ சொல்லிட்டு இருந்தார். எல்லா தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு. குறிப்பா பட்டியலின தலைவர்களும் அழைப்பு விடுத்திருக்காரு. எல்லாம் வாங்க, ஒரு இணக்கமா இருக்கணும். ஆனா, ஏன்னா இந்த மாநாட்டினுடைய நோக்கமே சமூக நீதி, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கணும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் அனைத்து சமுதாயங்களுக்கும் உள் ஒதுக்கீடோ ஒதுக்கீடு அவங்க இடப்பங்கீடு கொடுக்கணும். அதே போன்று 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்கணும். இதுதான் முக்கியமான மைய நோக்கம் இந்த மாநாட்டுக்கு. அதனால இந்த 69 விழுக்காடு எல்லா சமுதாயத்தையும் சேரும். எல்லா சமுதாயத்துக்கும் இடப்பங்கீடு எல்லா சமுதாயத்துக்கும் சேரும். இதுல என்னன்னா நடத்துறது வன்னியர் சங்கம், பாட்டாளி மகிழ்ச்சி இணைந்து நடத்துற இந்த மாநாடு. அதனால எல்லா தலைவர்கள் எல்லா மக்களும் வரணும். அந்த நோக்கம். இப்போ ஒரு உதாரணம் தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி வந்து கள்ளழகர்கள் வந்து இறங்குறாரு ஆத்துல வைகையில. அப்போ அந்த பகுதியில வந்து வாகனங்கள் வந்து கிடைக்காது. அது முன்பதிவு இன்னைக்கே செய்யணும். இங்க நமக்கும் சித்ரா பௌர்ணமி வந்து அடுத்த நாள் 12ஆம் தேதி தான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சித்ரா பௌர்ணமி. இது 11ஆம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமைனால அன்னைக்கு நம்ம நடத்துறோம். ஏன்னா ஆனாலும் பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமைல இருந்து ஆரம்பிக்குது. ஞாயிற்றுக்கிழமை இரவுல இருந்து ஆரம்பிக்குது. அதனால 11ஆம் தேதியும் பௌர்ணமி, 12ஆம் தேதி. ஆனா 12ஆம் தேதி தான் திங்கட்கிழமை தான் முக்கியமானது. அப்போ அதுக்கு வாகனங்கள் முன்பதிவு போய் செஞ்சுட்டு போவாங்க. அதுக்கு திருவண்ணாமலை போகணும்னு ஏதாவது இருக்கும். அதனால முக்கியமான வந்து வாகனங்கள் வந்து முன்பதிவு இன்னைக்கே செய்யணும். அங்க இருக்கிற கிராமத்துல. இதுல வந்து சும்மா ஒரு பஞ்சாயத்துக்குலாம் கிடையாது இதுல. ஒவ்வொரு கிராமம்னா நான் ஒரு 10 வீடு கொட்டாய் இருந்தா கூட அதுக்கு தனியா ஒரு வண்டி ஒவ்வொரு கிளைனா நான் ஒரு கிளைக்கு ஒரு வண்டிலாம் இல்ல. அது மக்களுக்கு ஏத்த மாரி எத்தனையோ வண்டிங்க வாங்க எல்லாம் கூட்டிட்டு வரணும். அது போன்ற கருத்துக்கள் எல்லாம் நீங்க இப்ப சொல்லலாம். ஏன்னா, அந்த கொஞ்ச நாள்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த வாரத்துக்குள்ள உங்க அத்தனை நிர்வாகிகளுக்கு வந்து நம்ம கிராமத்து அளவுல நாங்க வந்து உங்களுக்கு வந்து வாகன வாடகை சீட்டு ரசீது அது ஒரு புக் அடிச்சிருக்கிறோம். அது உங்களுக்கு குடுக்க போறோம். அதனால அத வச்சுக்கிட்டு நீங்க வாகனங்க எப்படி பண்ணணும்னு அதெல்லாம் கொஞ்சம் மாவட்ட செயலாளர் அளவுல பேசிட்டு இருக்கிறோம். நோக்கம் விளம்பரம் பண்ணணும். உங்க பகுதியில விளம்பரம் படுத்தணும். சுவர் விளம்பரம், பதாகைகள், அப்புறம் சுவரொட்டி வந்து அதுக்கப்புறம் நெருக்கத்துல கொடுக்கலாம். அப்புறம் அங்க இருக்கிற உங்க கேபிள் டிவி மூலமா என்னன்னா அந்த மெட்டீரியல்லாம் நாங்க உங்களுக்கு குடுத்துடுறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த நாட்டுல வந்து ஒரு துண்டறிக்கை என்னென்ன இருக்கு, துண்டு பிரசுரம் வந்து குடுத்து, அதுல பேம்ப்ளெட்ல என்னென்ன எதுக்கு இந்த மாநாடு நடத்துறோம்னு அதெல்லாம் உங்ககிட்ட குடுக்க போறோம். அத நீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே போன்று ஒரு கிராமத்துல அதாவது எனக்கு என்னன்னா, எங்கேயுமே பிரச்சனை வரக்கூடாது. மாநாடுக்கு முன்பும் வரக்கூடாது, மாநாட்டுக்கு பின்பும் வரக்கூடாது. நமக்கு யாருமே எதிரி கிடையாது. இது யாருக்கும் எதிர்த்து இந்த மாநாடு நடத்தல. நம்முடைய பெருமைகள், நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு இந்த மாநாடு வந்து பாசிட்டிவ் மாநாடு. ஆக்கப்பூர்வமான மாநாடு. இதுல யார பத்தியும் நம்ப தவறாவோ, இழிவாவோ பேச போறது கிடையாது. நம்ம அடுத்தடுத்து பாசிட்டிவா நம்ம அணுக போறோம். எல்லாரும் சேர்த்துக்கிட்டு, எல்லாரும் இணைச்சு நம்ம அணுக போறோம். அதுதான் நம்மளோட முக்கியமான அரசியல் பயணம், அரசியல் நோக்கம். அதற்கேற்ப இந்த மாநாடு வந்து ஏதுவா இருக்கும். அதுக்காக தான் ஏன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாநாட்ட நம்ம நடத்துறதுக்கு காரணமே என்னன்னா, இப்ப இருக்கிற தலைமுறைகள் வந்து வன்னியர் புராணம், வன்னியர்களுடைய பாரம்பரியம், வன்னியருடைய வரலாறு அடுத்து தெரிஞ்சுக்கணும். அவங்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப இல்ல. மறந்துடுறாங்க. தெரியல அவங்களுக்கு. அதனால இந்த மாநாட்டுக்குள்ள நம்ப தெரியப்படுத்த போறோம். அந்த வகையில ஆக்கப்பூர்வமான கிளை அளவுல ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் நீங்க என்னென்ன செய்யணும் வரவங்க பேசலாம். ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திற்கு வந்து ஒரு முக்கிய நிர்வாகி வந்து நம்ம நியமனம் பண்ணியிருக்கிறோம். இதை இன்னும் ஒரு நாளைக்கு அது அறிவிப்போம் அதுல. அது இல்லாம ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நிர்வாகி அதுல வந்து அதுவும் நியமனம் பண்ணியிருக்கிறோம். அதுவும் நாளை மறுநாள் இந்த 2-3 நாள்ல வந்து வருவாய் மாவட்டத்துக்கு யாரு, அப்புறம் வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு யாரு, இதெல்லாம் வந்து
அறிவிச்சு அவங்க இந்த முன்னேற்பாடு என்னென்ன பண்றாங்க, என்னென்ன உங்கள வந்து கைட் பண்ணுவாங்க. அதே போன்று நேத்து ஐயா அவர்கள் சொன்னது போன்று வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து நாளைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் இது வந்து ஒன்று தொகுதி பொதுக்குழு. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு பொதுக்குழு மாவட்ட செயலாளர் தலைமையில் நடக்கும். இதுல மாவட்ட கட்சி, வன்னியர் சங்கம், சாமுசா எல்லாமே கலந்துப்பாங்க இதுல. அதே போன்று அடுத்த ஒரு நாள் 2 நாள் 3 நாள்ல வந்து ஒவ்வொரு ஒன்றியத்திலயும் பொதுக்குழு நடத்தணும். இது அவசியமா இது போட்டு வேலையை ஆரம்பிக்கணும். சுவர் விளம்பரம் எப்படின்னா, ஆ நீங்க போய் மத்தவங்கள போய் ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. எங்கேயும் போய் தகராறுலாம் பண்ண வேண்டாம். ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. எங்களுக்கு பாருங்க, எங்களுக்கு இவ்வளோ காலமா நீங்க எழுதிட்டு இருந்தீங்க சுவத்துல. எங்களுக்கு இன்னும் 2 மாசம் வேணும். 2 மாசத்துக்கு அப்புறம் நீங்க என்ன எழுதினீங்களோ நாங்களே அத எழுதி குடுத்துடுறோம். அதனால எங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. நிச்சயமா அவங்க சரின்னு சொல்லுவாங்க. அதனால இது வந்து முக்கியமான வந்து நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள்ல அங்க சுவத்துல அ எழுதிட்டே இருப்பாங்க தொடர்ந்து. அதுல நீங்க இன்னும் 2 மாசம் உங்களுக்கு அவசியமா பண்ணணும். எல்லாருக்கும் இப்ப ரிக்வெஸ்ட் பண்ணி நீங்க எழுத ஆரம்பிங்க. ம். சரி. தகராறு யாரா பண்ண வேண்டாம். பிரச்சனை பண்ண வேண்டாம். தகராறு பண்ண வேண்டாம். ஒரு சின்ன பிரச்சனை கூட வரக்கூடாது. இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். எங்கேயாவது நீங்க பதாகைகள் வச்சு அங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா கூட, அத வந்து கொஞ்சம் அப்படியே ஆஃப் பண்ணுங்க. பிரச்சனை வளர்க்காதீங்க. அது பார்த்துக்கங்க. ஏன்னா, சொல்றேன் நானு, யாருமே நமக்கு எதிரி கிடையாது. இதுல வந்து தூண்டி விடுவாங்க, எல்லாம் இருக்கு. ஆனாலும் நம்ம தரப்புல வந்து கொஞ்சம் அமைதி காத்து, அ கொஞ்சம் ஒரு ஒரு பெருந்தன்மையா இருக்கணும்.